ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. இந்த வாரம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே விடுதலை தருகிற ஒரு நல்ல வாரம். கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, பேசிகிட்டு இருக்கிற எனக்கும் தான். உங்களுக்கு பேசும்போதே ஆண்டவர் முதல்ல என்ன டச் பண்ணிட்டார். அதனால தான் உங்களுக்கு நான் தைரியமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நானும் சரி பண்ண வேண்டிய இடங்கள் இருந்தது, என் லைஃப்லேயும் கொஞ்சம் கிரே ஏரியாஸ் இருந்தது. அதெல்லாம் ஆண்டவர் சரி பண்ண உதவி செய்தார். இன்றைக்கி சனிக்கிழமை லாஸ்ட் நாள், நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறாருன்னு பார்த்துடலாமா? அங்கே 39வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், இயேசு கல்லை என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்கன்னு சொன்னார். மரித்தவனுடைய சகோதரியாக மார்த்தாள் இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே அப்படின்னு சொல்கிறார். God is a supernatural God we worship. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிற ஆண்டவர். அவருக்கு இது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலன் அற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆண்டவருக்கு லேசான காரியம். நம்முடைய ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். மாம்சத்துக்குத்தான் தெரியும் இது முடியாது, இது நடக்காது. இன்னைக்கு உங்களுடைய மாம்சம் உங்களை பார்த்து, உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிந்தை இன்னைக்கு உங்களை பார்த்து சொன்னோம், இந்த சூழ்நிலையிலேருந்து நீ வெளியே வரமாட்ட, உன்னால் வர முடியாது, இந்த நிலைமையிலிருந்து உன் வாழ்க்கை மாறாது, இவ்வளவுதான் உன் வாழ்க்கை, இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒருவேளை இன்னைக்கு சத்துரு உங்களுடைய இருதயத்தில் விதைச்ச விதை வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொன்னால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரோ அதே பதில தான் இன்னைக்கு உங்களுக்கும் நான் சொல்கிறேன். மார்த்தாள் போய் சொன்னால், ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சே. நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ரீசன் பண்ணிட்டு இருக்கலாம், காட் இட்ஸ் பீன் மெனி இயர்ஸ் ஐ மீன் திஸ் சிச்சுவேஷன். ஆண்டவரே ரொம்ப வருஷமாக நான் இந்த சூழ்நிலை தான் இருக்கேன், இதுலேருந்து நான் வெளியே வரல. ஆண்டவர் நான் ரொம்ப வருஷமாக இந்த பாவத்தில் தான் இருக்கேன், நான் இன்னும் இந்த பாவத்திலேருந்து வெளியே வரல. ஆண்டவர் நான் ரொம்ப வருஷமாக இந்த அடைக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே தான் என் வாழ்க்கை காணப்படுதுலேருந்து எனக்கு என்னால் எக்ஸல் ஆகி வெளியே வர முடியலை, என்னால் ஃப்ளரிஷ் ஆக முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு வேளை இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால், தேவப்பிள்ளை ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுடைய விசுவாசம் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறனால தான் இந்த குகையின் அனுபவத்துக்குள்ள, இந்த கல்லறையின் அனுபவத்துக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க, உள்ளே உட்கார்ந்துட்டே இருக்கிறீங்க. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா வெளியே வர போறீங்க. தேவ பிள்ளையே, இன்னைக்கு யோபு சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஒரு செகண்ட் கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு, வித் ஃபுல் ஹோப், நீங்க கொஞ்சம் கூட சந்தேகப்படாம முழு விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து, என் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாத கேடுகளை மாற்றி, என் வாழ்க்கையில நான் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த நிலைமையிலிருந்து என்னை விடுவிப்பதற்கு, இந்த சிறைச்சாலின் அனுபவத்திலிருந்து விடுவிப்பதற்கு தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுன்னு விசுவாசத்தோடு இன்னைக்கு ஃபுல் டே அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடைகளில் மாறுவதை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவதை, உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்மாஸ்பியர் ஆண்டவர் மாற்றுவதை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள், உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கிற தடைகள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் ஆண்டவர் உடைக்க போறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தடைப்பட்டு ஒரு குகையின் அனுபவத்துக்கு உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு உங்களை சந்திக்க ஒருவர் தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களை விடுவிக்க ஆசையோடு வந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவ மகிமையை பார்க்க போறீங்க. நீங்க விசுவாசத்தோடு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அடைக்கப்பட்ட அனுபவத்துல, சிறைச்சாலையின் சூழ்நிலையில, கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில பவுலும் சீலாவும் பாடி துதிச்சுட்டே இருந்தாங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பாடிட்டு சந்தோஷமா இன்னைக்கு நீங்க டே ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன்.
நீங்க விசுவாசத்தோடு ஸ்டார்ட் பண்ற இந்த நாள், இன்னைக்கு கண்ட எகிப்தியனை நீங்க பார்க்க மாட்டீங்க. இதோட ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சிருவார். நீங்க விடுதலை பெற்ற பெண்மானா சந்தோஷமா அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிச்சதை நீங்க பார்த்து விடுதலையோடு நாளைக்கு நீங்க தேவனை ஆராதிக்க போறீங்க. இன்னைக்கு விடுவிச்ச ஆண்டவரை நாளைக்கு சந்திக்க போக மறந்துடாதீங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போங்க, ஆண்டவரை தேடுங்க, இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேளுங்க, ஆண்டவரே நீங்க என்னை இன்னைக்கு விடுவிச்சிருவீங்கன்னு சொன்னா ஒரு ஞாயிறு கூட நான் மிஸ் பண்ணாம ஆலயத்துக்கு வருவேன்னு சொல்லி பாருங்களேன், வாழ்க்கை விடுவிக்கப்படும். சில பொறுத்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா தேவை. அதனால இது ஒரு பெரிய பொறுத்தனையே கிடையாது. 52 வாரம், ஜஸ்ட் 52 days ஆண்டவரை பார்க்க போறோம். அதுக்கப்புறமும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் ஆண்டவரோடு உறவாடுங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே எடுத்துக்கொள்ளப்பட்டான். எவ்வளவு பாக்கியம் பார்த்தீங்களா? அது மாதிரி விடுவிக்கப்பட்ட நாம விடுதலையோடு ஆராதிப்போம், விடுதலையோடு துதிச்சுக்கிட்டே இருப்போம், விடுதலையோடு பாடிக்கிட்டே இருப்போம். உங்களை ஆசீர்வதிக்கிறத ஆண்டவர் நிப்பாட்ட மாட்டார். காட் பிளஸ் யூ.